உதயநிதியோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அங்க போலீஸ் அவ்வளோ பேர் கிடக்கு, அவ்வளோ வேண்டிய தேவை இல்லையா? தற்காப்பு இது அதான் ஆம்புலன்ஸ் தானே. ஹாஸ்பிட்டலுக்கு தோல்லியாக தூக்கிட்டு போட்டு விடுவேன், மாற்றி ஆம்புலன்ஸ் தான் முக்கியம். கரண்ட் ஆஃப் பண்ணலன்னா மேலே லைன் போகுது, எந்த நேரத்தில் என்ன ஆகும்னு தெரியாது. அரசியல்னு இன்வால்வ் ஆகும்போது அது இதெல்லாம் நடக்க தான் செய்யும். இது அரசியல். விஜய் இன்னைக்கு ஒரு நடிகர் மட்டும் இல்லை, ஒரு அரசியல் கட்சி தலைவர். அவருக்கு ஆதரவாக 10 பேர் இருக்கும்போது எதிராக 10 பேர் இருப்பாங்க தான். ப்ராப்பர் ஆர்கனைசேஷன் இருக்கணும், ப்ராப்பர் ஃபோர்ஸ் இருக்கணும். போலீஸ் ஃபோர்ஸ் இருந்தாவே நார்மலாக இதை வந்துட்டு கண்டிப்பாக தடுக்கணும். ஃபிக்ஸ் பண்ண டைமில் போகணும். இடம் குறுகலாக இருக்கக்கூடாது, இடம் ஃப்ரீயாக இருக்கணும். அவங்களுக்கு தண்ணி ஏற்பாடு முக்கியமாக, உணவு ஏற்பாடு, தண்ணி ஏற்பாடு பண்ணால் அதுமாரி நடக்கும். நியூஸ் ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். கரூர்ல டிவிகே தலைவர் விஜய் நடத்தின ரேலியில 40க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்திருக்காங்க. சோ இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு பொதுமக்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ண மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, போலீஸே இல்ல, ஆம்புலன்ஸ் காலியா தான் போச்சு, 2-3 ஆம்புலன்ஸ். அதனால தான் நாங்க ஆம்புலன்ஸை டிரைவர்ஸை அட்டாக் பண்ண வேண்டியதா போச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இல்லைங்க மேடம், முதல்ல அதுக்கு முன்னாடியே விஜய் சார் பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம தொலைக்காட்சியில் பார்த்தோம். ஆம்புலன்ஸ் போகுது, சரி ஆம்புலன்ஸ் தானே போகுது, வழிவிடு, இன்னும் நம்ம கொடி போட்ட ஆம்புலன்ஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி சொன்னார். ஆனால் அந்த ஆம்புலன்ஸில் ஒரு பாதிக்கப்பட்டவங்க போகிறாங்க போல, அவங்க கட்சியோட நிர்வாகி தான் பாதிக்கப்பட்டவங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டுருக்காங்க. அதுவே அவருக்கு அதுக்கு அப்புறம் தெரியல. அதுக்கப்புறம் கூட்டத்தில் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆகும்போது தான் இவங்க தாக்கப்படுறாங்க, அவங்க தாக்கப்படுறாங்கன்றதே வருது உங்களுக்கு. சரிங்களா? இது துரதிருஷ்டவசமானதான், யாரையும் குறை சொல்லி இதில் ஒன்றுமே இல்லை. ஆர்கனைஸ் பண்ண பிளேஸ் ஒரு காரணம், போலீஸ் ஃபோர்ஸ் ப்ராப்பராக எல்லாத்துக்கும் ஒரு காரணம். இப்போ சாதாரணமாக இப்போ நீலாங்கரையில் போய் நின்னா உதயநிதியோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அங்கே போலீஸ் அவ்வளோ பேர் கிடக்கு, அவ்வளோ வேண்டிய தேவை இல்லையா? வீட்டை யாரும் தூக்கிட்டு போயிடுவாங்களா என்ன? ஒரு செக்யூரிட்டி போட்டால் பாதுகாப்பாக இருந்துக்க போகிறாங்க. நீ அப்படிலாம் போலீஸ் போடுற, இந்த மாதிரி கூட்டம் வருது, மக்கள் வருவான், அவன் ரொம்ப கஷ்டப்படுவாங்கிறது தெரியாதா? நம்மகிட்டே தெரியாதா? அதே நாளில் அதாவது ஒரு ஐஜி சோன்லேயே அவர் இன்னொரு டிஸ்ட்ரிக்டும் இங்கே வராரு. அது டைல்யூட் ஆகிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை போட்டிருக்கலாம் தான். ஆம்புலன்ஸ் வீட்டு வந்தவங்களாம் அடிச்சிருக்காங்க. ஆம்புலன்ஸ் இல்லைன்னா அவ்வளோ பேர் காப்பாற்றிட முடியுமா? ஒரு குழந்தை தூக்கிட்டு பையன் ஒரு டிரைவர் ஓடுறாப்புல, அவரே பிடிச்சி அடிச்சிருக்காங்க. ஆம்புலன்ஸ் தானே முக்கியம். பாதுகாப்பு எது, தற்காப்பு எது, அதான் ஆம்புலன்ஸ் தானே. ஹாஸ்பிட்டலுக்கு தோல்லியாக தூக்கிட்டு போட்டு விடுவேன், மாற்றி ஆம்புலன்ஸ் தான் முக்கியம். அதுக்கே நீங்கள் மரியாதை கொடுக்கலன்னா தெளிவில்லைன்னு நான் சொல்லுவேன். கூட்ட நெரிசல் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, இந்த கரண்ட் ஆஃப் பண்ணதுனால பின்னாடி இருக்க ஸ்பீக்கர்ஸ் ஒர்க் ஆகுது. இல்ல மேடம், யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க மேடம். கரண்ட் ஆஃப் பண்ணலன்னா மேலே லைன் போகுது, எந்த நேரத்தில் என்ன ஆகும்னு தெரியாது. சரிங்களா? அதனால கூட ஆஃப் பண்ணியிருக்கலாம் மேடம். நாங்கள் பவர் கட் ஆனதுனால ஜாம் ஆயிடுச்சா, யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கு. லைட் ஆஃப் ஆன பார்த்து அந்த இதில் ஏறி இருக்காங்க, போலீஸ் தடி நடத்திருக்காங்க. அதில் இருந்து எல்லாரும் கம்ப்ரஸ் ஆகியிருக்காங்க. போலீஸ் அடிக்க வந்தால் நீங்கள் பயந்துட்டு 4 அடி தள்ளி தான் போவீங்க. தள்ள கூட்டம் தள்ளி அங்கே டிக்ஸ்லாம் இருந்திருக்கு, அதெல்லாம் நிறையா விழுந்திருக்காங்க. ஏதோ ஒரு செப்டிக் டேங்க்லாம் விழுந்திருக்காங்கன்னா கேள்விப்படுறேன். கரண்ட் யதார்த்தமாக போகிறது தானே. இப்போ இண்டஸ்ட்ரி சைட்லாம் குறிப்பிட்ட டைம் கரண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். அது யதார்த்தமாக கூட நடந்திருக்கலாம். அது நம்ம கவர்மெண்ட் பிளான் பண்ணி தான் செஞ்சிச்சு அப்படி சொல்ல முடியாது. கரண்ட் போச்சுன்னா மறுபடியும் ஜென்ரேட்டரு இதெல்லாம் வச்சுருக்கணும்ல. அது இல்லாமல் நம்ம ரோட்டில் போயிட்டு அப்படியே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்க முடியுமா என்ன? நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்களா உள்ள கேரவனுக்குள்ள? அதே மாதிரி மக்களை பாதுகாப்பாக வைக்கணும்ல. அந்த விஷயம் விஜய்க்கு தெரியல. இல்லை, ஜெனரேட்டர் தான் கட் ஆயிடுச்சா, ஜிபி கட் ஆகலையா? ஜெனரேட்டர் கட் அது சரி, அது மேலேயும் ஏறி குடிசை மேலே ஏறி எதுக்கு இது மாதிரி ரொம்ப டூ மச்சு. சினிமாவில் நடக்கிறது மக்கள் ரொம்ப கேவலமாக இருக்காங்க, தற்கொலையாக இருக்காங்க. விஜய் என்ன வானத்திலிருந்து குதிச்சாரு, பூமியிலேருந்து வந்தார். மனுஷன் தானே, அவரை பார்க்க எதுக்கு குழந்தை கர்ப்பிணி பெண்களோட குழந்தையோட வயசு இது என்ன அவசியம் இருக்கு? அவசியமே இல்லையே. அவருக்கு சுயநலத்துக்காக வராருங்க. சேனா ஓட்டு போட்டு போ. 8 மணிக்கு பாதிக்கப்பட்டவங்க ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். ஆனா டிஎம்கேவோட அமைச்சர் 8:15 ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. கரூர் அவங்க சொந்த ஊரு, அங்க இருந்து வந்திருக்கலாம் மேடம். நம்ம கேள்வி கேட்கணும்னு நினைச்சா நம்ம என்ன வேணாலும் சந்தேகத்தின் பேர்ல எதை வேணாலும் போயிட்டு இருக்கலாம். ஏன்னா இது நம்மளோட கடமை. இது ஒரு மக்களை கட்சிக்காரங்கன்றதை விடுங்க, ஒரு மக்களையும் காப்பாற்றணுன்றது நம்மளோட கடமை, அரசின் கடமை. இந்த அரசின் கடமையை தான் அவங்க செஞ்சுருக்காங்க. ஏன்னா இது நீங்கள் சொல்கிற மாதிரி தனிநபர் விசாரணை ஆணையம் வச்சுருக்காங்க. அது எதாக இருந்தாலும் அந்த இதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். டிவிக்கு மாவட்ட செயலர் பார்த்தாரா, ஒன்றிய தலைவர் பார்த்தாரா? யார் பார்த்தது? திமுக ஆளுங்க தானே, அமைச்சர்கள் தானே, எம்எல்ஏ தானே, தலைவர் தானே போய் பார்த்தாங்க. யாரை அவாய்ட் பண்ணி இப்போ எவரோ அகைன்ஸாக இருக்குது, யார் போய் பார்த்தது? அப்பான்னு சொன்னதுக்கே அவள் எவ்வளோ ஏதான் பேசினேன்.
அப்போ தானே போய் ஜனங்களை பார்த்தாரு, பார்த்தாரா இல்லையா? பார்க்கல பார்த்தாருங்களா? நீ அங்கே நைட் தங்கிட்டு கூட காலையில் பார்த்துக்கலாம் இல்லையா? அதானே ஒரு ஆறுதல் ஆதங்கம். ஆனா அதே சமயம் வந்து கூட்டத்துல வந்து நிறைய பேர் நின்று இருக்கும் போது வந்து இளைஞர்கள் என்ன சொல்றாங்க, எங்க மேல எங்களோட சட்டையில வந்து கத்தியால கிழிச்ச மார்க்லாம் இருக்கு. கத்தியால கிழிச்ச மாதிரி தான் இருக்கும். எப்படி அவ்வளோ கூட்ட நெரிசல்ல அப்படி தானே இருக்கும். கத்தி வச்சு பிளான் பண்ணி அவனும் கத்தி வச்சு கொண்டு வந்து அங்கே கூட்டத்தில் எல்லாமே விஜய் ரசிகர்கள் தானே. நீங்கள் நெரிசலில் நீங்களே வந்து செத்துட்டீங்க, இது யார் பொறுப்பாக முடியும்? நம்ம இது எவிடன்ஸ் இல்லாமல் இதில் எல்லா மித்தும் உள்ளே வரும். நான் சொல்லிடலாம், ஆனால் அதுக்கான ஆதாரங்கள் இல்லாதப்போ அது நம்ம மேலே தான் திரும்பும். அதனால் அதை சிபிஐ மாதிரியான அமைப்புகள் விசாரித்து தான் உண்மையை வெளிக்கொண்டு வரணும். மேடம் அது போன இதுலேயே பார்த்தோம் மேடம், இந்திக்காரங்க நிறைய பேர் இது பண்ணாங்க, ஃபோனை திருடினாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. அது நம்மளுக்கு அவ்வளோ கூட்ட நெரிசலில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆக்சுவலாக நம்ம டிஎம்கே தலைவர் கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது கூட அந்த நேரத்தில் வந்து நிறைய பேர் பிட் பேக்கெட்ஸ்லாம் வந்தாங்க. யார், ஏன்னா ஒரு சிலர் மிக்ஸ் ஆகும்போது நம்ம யாருன்னு தெரியாது. நம்ம சேஃப் அண்ட் இதாக இருக்கணும் மேடம், அவ்வளோதான் மேடம். அது அவங்களுக்குள்ளே கூட சண்டை போட்டுக்கலாம் இல்லையா? அது கூட யோசனை பண்ணலாம் இல்லையா? அவங்களுக்குள்ள சண்டை போட்டுருக்கலாம், லேட் ஆகுது இன்னும் வரலன்றது அவங்களுக்குள்ள ஒரு டென்ஷனாக இருக்கலாம் இல்லையா? அது எதாச்சும் கேட்குறேன்னு தெரியல. ஏன்னா சிஎம்ல இருந்து எல்லாருமே அங்க போயிருக்காங்க, கண்டிப்பா போயிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால இவர் வரல, அதை வந்து நிறைய பேர் வந்து தப்பானும் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா மேடம், அவங்க அந்த இடத்துல இருந்து வந்திருந்தா இவரை வந்து உள்ள போய் பார்க்க விட்டுருப்பாங்களா மக்கள்? இல்ல கண்டிப்பா பார்க்க விட்டுருக்க மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் மற்ற நேரத்தில் ஓட்டு போடும் போதெல்லாம் வந்து சைக்கிளில் வந்து மாஸ்க் போட்டுட்டுலாம் போகிறாரு. மாஸ்க் போட்டுட்டோ இல்லை எப்படியோ ஒரு நடிகர் தானே, ஏன்னா அவங்கள வந்து திரையில் மட்டும்தான் அவங்க ரியல் ஃபேஸை காமிக்க முடியும். அவங்க எப்படி வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் போய் மக்களை எப்படியாவது ஒருத்தரை பார்க்கணும்னு நினச்சா நம்ம எப்படி வேணாலும். இப்போ இங்கெல்லாம் வரும்போது ஒரு சொகுசுக்காரரெல்லாம் வரமாட்டார். கவர்னர் மாளிகையில் முதல் போகும்போதே வந்து நார்மல் ஒரு ஷிஃப்ட் காரில் தான் போகிறார். அந்த மாதிரி ஒரு சாதாரணமாக நபர் மாதிரி வந்து இப்போ பார்க்கணும்னு நினச்சா இப்படி வேணாலும் பார்த்துருக்கலாம் மேடம். இப்போ இந்த சூழ்நிலையில் அவர் கரூர் ஹாஸ்பிட்டல் போகிறாருன்னா அதுவே திரும்ப ஒரு ஸ்டாம்பைட் ஆகும் இல்லையா? அதுக்கு அரசாங்க அனுமதி கொடுத்து விஜய் அழைச்சிட்டு போகிற அளவுக்கு அந்த ஏற்பாடுகள் பண்ணால் விஜயும் போய் பார்க்க வாய்ப்பு இருக்கும். சரி, உனக்காக தானே வந்தாங்க, உன்னை பார்க்க தானே வந்தாங்க, பார்த்தீங்களா? வெயிட் பண்ணி பார்த்தீங்களா? காலையில் போய் பார்த்தீங்களா? எதுக்கு தெரிச்சு போடுறீங்க? மக்களுக்கு ஒரு திருப்தி தெரிக்க மக்கள் நிருபர்கள் கேட்குறாங்க சார், 30 பேர் இறந்து போயிட்டாங்க சார்னா திரும்பி பார்த்தியா? ஒரு சின்ன வார்த்தை சொன்னியா? அது ஒரு ஆறுதல் தானே. அப்புறம் எப்படி மக்கள் நம்புவாங்க? ஏர் ஷோ நடந்தது இல்ல சார், ஏர் ஷோல வந்து 5 பேர் வந்து உயிரிழந்திருந்தாங்க. ஆனா அதை வந்து இந்த அளவுக்கு பேசினாங்கன்னா யாரும் பேசல. இந்த விஷயம் வந்து ஒரு 2 நாள்லயே வந்து பிஎம் போயிட்டு அவர் வந்து 2 லட்ச ரூபாய் வந்து தந்திருக்காரு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு. நம்ம சிஎம் வந்து 10 லட்ச ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு. மேடம் இது வந்து இந்தியாவின் பெரிய துயர்னு சொல்லிட்டாங்க மேடம் இது. ஏன்னா வந்து இந்த மாதிரி நம்ம எது மாதிரி எதுலையுமே பார்த்ததில்லை. 40 பேர் 41 பேர், அதுவும் பிஞ்சு குழந்தைகளை கூட இதில் பலியிட்டு இருக்காங்க. அந்த பெற்றோர்கள் பார்க்கணும், ஒரு நடிகரை பார்க்கணும்னு நினச்சா அவங்க வீட்டு வாசலில் போய் பார்த்துருக்கலாம். எவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது, அந்த மாதிரி பார்த்துருக்கலாம். ஒரு குழந்தைக்கு விஜய் என்னன்னு தெரியும், இல்லை கட்சினா என்னன்னு தெரியும் சொல்லுங்கள்? அவங்களுக்கு எடுத்து குட்டிச்சவராய் கூட்டத்துக்கு கூப்பிட்டு வந்து கடைசியில் உயிர் போனதான் மிச்சம். இதை பாவம், நம்ம அவங்களே யாரையும் எதுவும் குறை சொல்ல விரும்பல. அவருக்குமே தெரியாது இல்லையா? அவர் என்ன நினைக்க போறாரு? எல்லாரும் சாகணும் அப்படின்னு நினைச்சா மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாரு. அவர் ஆக்சுவலாக முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, குழந்தைங்களையோ லேடிஸையோ ப்ரெக்னென்ட் லேடிஸோ யாரும் இது வராதிங்க, கூட்டத்துக்கு வராதிங்கன்னு ஆல்ரெடி அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆஸ் அ பேரண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கணும், கூட்டத்தில் போய் நம்ம மாட்டிப்போம், குழந்தைங்களை வச்சு நம்ம எப்படி தவிப்போம். லேட் ஆகுதுன்னு தெரியுது, பேரண்ட்ஸ் தெரியும் இல்லையா? இப்போ லேட் ஆகுது, அப்போ நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம். அந்த காசை வச்சு அவங்களாம் உயிரோட வந்துடுவாங்களா? மறுபடியும் மக்கள் விழுந்து செத்துட்டு தான் இருப்பாங்க. அரசியல்வாதிகள் வந்து மக்களை வந்து தவறான வழி நடத்துகிறாங்க. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. அந்த ஏர் ஷோக்கும் பிஎம் பிரசிடென்ட்லாம் இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க. அரசியல்னு இன்வால்வ் ஆகும்போது இதெல்லாம் நடக்க தான் செய்யும். இது அரசியல். விஜய் இன்னைக்கு ஒரு நடிகர் மட்டும் இல்லை, ஒரு அரசியல் கட்சி தலைவர். அவருக்கு ஆதரவாக 10 பேர் இருக்கும்போது எதிராக 10 பேர் இருப்பாங்க தான். அதனால் இதை ஒரு பொலிட்டிக்ஸாக்கு தான் செய்வாங்க. அரசியல்வாதி எது பண்ணாலும் அரசியல் தான். அதனால் அரசியல் நிகழ்வு இது அரசியலாக பேசப்படுது. திரௌபதி முர்மு வரைக்கும் போயிடுச்சு இதெல்லாம். இப்போ ஃபஸ்ட்டு மாநாடு விக்கிரவாண்டி, அங்கே ஒரு 6 பேர். 2வது மதுரை, அங்கே ஒரு 3 பேர். இங்கே ஒரு 40 பேர். மக்கள் வந்து தெளிவில்லாமல் இருக்காங்க, எதுக்கு முண்டி போய் பார்க்கணுன்ற. அதுவும் இல்லாத அவங்க கட்சிக்காரங்க வந்து தெளிவான ஆளுங்க. சரி சரி, இப்போ இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வராமல் இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மேடம் அதுதான் மேடம், எல்லாருமே வந்து ஒரு ஆர்கனைசேஷன் கண்டிப்பாக இருக்கணும் மேடம். கட்சி தொடங்குறது பிரச்சனை கிடையாது மேடம். ஒரு கட்சியில் ஒரு கோட்பாடு இருக்கணும் மேடம். கோட்பாடு இருக்குன்னா ஒரு தலைவன் என்ன சொல்கிறோன்னா அந்த தலைவன் சொல்கிறத வந்து கேட்கணும். இவங்க அங்கே ஏறுறது இங்கே நம்ம எதனா ஒரு மீட்டிங்கில் பார்த்துருப்போமா? ஏன்னா கரண்ட் கம்பத்தெல்லாம் ஏறுவாங்களா?
இவங்க இந்த மாதிரிலாம் ஏறதுனால தான் இந்த பிரச்சனை மேடம். ஏழை சைலண்ட்டாக போனவன் மீட்டிங்கை பார்த்தோமா வந்தோமா அந்த மாதிரி இருந்தால் எந்த ஒரு இதுவுமே நடக்காது மேடம். இன்னொன்று இந்த உங்களோட நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க, இதனால் மக்களுக்கு ஒரு சின்ன விஷயம், குழந்தைங்களை யாரும் தயவு செஞ்சு கூப்பிட்டு வராதீங்க, என்னோட ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். ப்ராப்பர் ஆர்கனைசேஷன் இருக்கணும், ப்ராப்பர் ஃபோர்ஸ் இருக்கணும். போலீஸ் ஃபோர்ஸ் இருந்தாவே நார்மலாக இதை வந்துட்டு கண்டிப்பாக தடுக்க முடியும். எப்பவுமே இந்த புரோட்டோகால் இதுதான் இந்த கன்சர்வேஷன் நாங்கள் இங்கே தான் கொடுப்போம்னு ஃபாலோ பண்ணாமல் சில எக்ஸம்ஷன், இப்போ மோடிஜி வந்தப்போ பாண்டி பஜார் கொடுத்த மாதிரி விஜய் வரும்போது ஒரு நல்ல அகலமான இது, அது பர்மிஷன் இல்லாத இடமா இருந்தாலும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் கன்சிடர் பண்ணி கவர்மெண்ட் முடிவெடுக்கணும். மக்கள் தான் இப்போ அறிவு இல்லாமல் தான் இவ்வளோ பேர் கூட்டம் போடுறாங்க. இப்போ கூட்டம் கொடுத்து இப்போ விஜயகாந்த் இருக்கும்போது கூட்டம் கூடிச்சு. அப்போ இப்போ கரண்ட்ல சீமான் வந்து எவ்வளவோ கூட்டங்கள் போடுறாரு. ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு, இந்த மாதிரி மக்கள் சிக்கி சவுச்சான் அப்படிங்கிறது செய்தியா என்னைக்காச்சும் பார்த்துருக்கீங்களா? அவன் மக்களை வந்து அவன் அறிவோட போறான், இப்போ அறிவு இல்லாம மக்கள் பின்னாடி போயிட்டு இருக்கான். இதுதான் உண்மை. சின்ன பசங்க அவங்களுக்கு என்ன தெரியும்? நடிகர்கள் பின்னாடி போகக்கூடாதுன்னு சொல்றேன் நான். மொத்தத்துல கேரளாவில எல்லாம் படம் பார்ப்பான், எல்லா லாங்குவேஜ்லயும் படம் பார்ப்பான். இப்படி நடிகர்கள் பின்னாடி கோஷம் போட்டுக்கிட்டு இப்படி நடந்து போனா கூட யாருன்னு கூட பார்க்க மாட்டான். அவன் அறிவா இருக்கிறான். நம்ம மக்கள் ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கு வந்து டைம் பிரகாரம் போகிற மாதிரி சட்டம் ஏற்படுது. சொன்ன ஃபிக்ஸ் பண்ண டைமில் போகணும். இடம் வந்து குறுகலாக இருக்கக்கூடாது, இடம் ஃப்ரீயாக இருக்கணும். அவங்களுக்கு தண்ணி ஏற்பாடு, முக்கியமாக உணவு ஏற்பாடு, தண்ணி ஏற்பாடு பண்ணால் அதுமாரி நடக்கும். இப்போ சனிக்கிழமை விஜய் வந்து இந்த மாதிரி மீட்டிங் போடுன்னு சொல்லியிருக்காருல்ல சார், இப்போ இந்த இஷ்யூக்கு அப்புறம் அவர் போடுவார் நீங்க நினைக்கிறீங்களா? அதான் மேடம், இனிமே அவருக்கு பர்மிஷன் கொடுத்து போட்டாலும் சரியான திட்டமிடுதல் இருக்கணும். சரியாக இனிமேவாச்சும் விஜய் வந்து டைமிங் கீப் அப் பண்ணணும் மேடம். மக்களை புரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து ஒரு மக்களின் தலைவராக ஏற்படுதுன்னா மக்களுக்கு வந்து டைமிங் கரெக்டாக போயிடணும். அவங்க தண்ணி இல்லாமல் இது இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் லேடிஸ்லாம் நைட்டு வந்துன்றாங்க, விடிகாலத்தில் 4 மணிக்கு வந்தேன்றாங்க. அவங்களுக்கு நம்ம ரெஸ்ட் ரூம் வசதி பார்க்கணும். எவ்வளோ அவங்களாம் ஒரு ரசிகராக இருந்து ஒரு கட்சியில் வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் ஒரு துன்புறுத்தல் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும், அவ்வளோதான். போடுவார்னா அதுதான் சொல்லுங்கள். கூட்டம் நிறைய வந்து இந்த மாதிரி பாதிப்பான தெரிஞ்சதுனால இனிமேல் ஒரு இடத்துல இவ்வளோதான் ஆளுங்க வரணும் அப்படின்ட்டு ஒரு மென்ஷன் பண்ணி அதுக்கேற்ற போலீஸு பாதுகாப்பு. இப்போ 10 பேர் வர இடத்துல நாங்கள் 50 பேர் வந்து தான் ஆகணும் போது அவராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, போலீஸாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு அதப்போ அடுத்த ஸ்டெப் என்னவோ அவங்க அதை எடுத்து தான் ஆகணும். அரசியல் இருக்காங்க, நடத்தி தான் ஆகணும். அவர் அரசியலில் தொடர்வார்னா நடத்துவார். அவர் வருவார். அவருக்கு தான் பாதுகாப்பு கொடுத்துருக்கேன். விஜய்க்கு பாதுகாப்பு கொடுத்துறாங்க, விஜய் மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, விஜய்க்கு பாதுகாப்பு கொடுத்துறாங்க. தனி ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு கொடுத்துறாங்க, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல. அதான் தப்பு. சோ பொதுமக்களோட கருத்துக்கள் என்னவா இருந்தது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க.